நீங்க பைல்ஸ் ப்ராப்ளம்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? சர்ஜரி பண்ணாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப வருதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். வணக்கம், நான் டாக்டர் மாதவி, சித்தா பிசிஷியன், துரு சித்தா கிளினிக். இந்த பைல்ஸ்ங்கிற மூல நோய் எதனால வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாகி பித்தம் அதிகமாகறதுனாலதான் இந்த பைல்ஸ்ங்கிற மூல நோய் வருது. ரொம்ப வருஷமாவே மலச்சிக்கல் பிரச்சனை இருந்திருக்கும். அதை நம்ம கவனிக்காம விட்டதுனாலையும் இந்த மூல நோய் வரலாம். டீ காஃபி அதிகமா எடுத்துக்கிறது, நான்வெஜ் அதிகமா எடுத்துக்கிறது, காரம் புளிப்பு சேர்ந்த உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறது, எண்ணெயில பொரிச்ச உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், இந்த மாதிரியான உணவு முறை பழக்கங்கள்னால பைல்ஸ்ங்கிற மூல நோய் வரலாம். நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரி சிட்டிங் டைப் ஜாப்ல இருந்தீங்கனாலும் உங்க மூல சூடு அதிகமாகி இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வரலாம். இந்த பைல்ஸ் நோய் வந்துருச்சுன்னா நம்ம மோஷன் போறப்ப வலி, எரிச்சல், அரிப்பு, சில டைம் ப்ளீடிங் கூட ஆகலாம். இந்த பைல்ஸ் நோயை எப்படி சரி பண்ணலாம்? நம்ம உடம்புல அதிகரிச்ச உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன வழி எண்ணெய் குளியல். வாரம் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமா நம்ம உடம்புல அதிகரிச்ச உஷ்ணம் குறைஞ்சு பித்தம் சீராகுது. உணவு முறையில நீர்ச்சத்து, நார்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அதிகமா எடுத்துக்கலாம். கருணைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதிகமா எடுத்துக்கலாம். தயிர் சாதம், மோர் சாதம், பழைய சாதம், இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு உள் மூலமா இருந்தாலும் சரி, வெளி மூலமா இருந்தாலும் சரி, சித்த மருத்துவத்துல மூல நோயை முழுவதுமா சரி பண்றதுக்கு அருமையான மருந்துகள் இருக்கு. இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கான சொல்யூஷனை சொல்றேன். இந்த மாதிரி சித்தா ரிலேட்டட் ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.